ஹாய் வியாழக்கிழமை எப்போவாவது அத்தி பூத்தா போல தான் சொந்த வீட்டில் சோஃபாக்கு வாரது. அப்படி வந்தாலும் விதிக்காது பிடிக்கிறதில்ல போல எனக்கு. வந்துட்டு மழையா விருந்தினர். உங்களுக்கு நான் விருந்தினரை பற்றி கணக்க சொல்ல முடியாது. நீங்களே கெஸ் பண்ணி பிடிங்கோ. அதோ இந்த அவுட் ரூம் எப்படி எல்லாம் இழுத்து மூடி ஷீல் பண்ணி கவர் பண்ணி உள்ளே இருந்து தங்களுக்கு ப்ரைவேசி வேணும். நீங்கள் வீட்டை நிற்பீங்களா வெளியில் போகிறீங்களா, நீங்கள் வீட்டை நிற்க போகிறீங்களா வெளியில் போகிறீங்களான்னு 100 தரம் கேட்பினோம். அப்போ ஆரண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு நான் ஆரண்டே சொல்லியிருக்கலாம். பட் உத்தரவு தங்களை பற்றி கதைக்கப்படாது, தங்களோட செருப்பை கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லி சரி வந்தது வந்துட்டு பிள்ளைகள் ஏதாவது கொடுப்போம்ட்டு பார்த்தா வீட்டில் என்ன இருந்ததோ அதை வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. அடிக்காதேங்கோ நெடுகிழமை இப்போ 2 3 நாள் இட்டலி சட்டி தோசை சட்டியோட வரேன்னு சொல்லி இனி ஒரு கொஞ்ச நாளைக்கு போடையில் கொஞ்சோண்டு மா இருந்தது. அதுக்குள்ளே ஒரு முட்டையை அடித்து ஊற்றி அந்த தோசை பேட்டருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் குச்சி இருக்குது தானே, அதில் ஏதோ ஒரு இந்த காக்டெயில் குச்சியோ இன்னொரு குச்சி வீட்டில் இருக்கிற குச்சி உண்டு அப்படி வையுங்க வச்சுட்டு அந்த தோசை பேட்டரை முட்டையோட போட்டு மிக்ஸ் பண்ணினது அப்படி மேலே அப்படி ஊற்றிட்டு எனி கைண்ட் ஆஃப் டிசைன் என்ன டிசைன் இருந்தாலும் ஊற்றிட்டு மேலே வந்து சட்னி கொஞ்சம் இருந்தது சட்னி தான். அந்த சட்னியை சும்மா அப்படி பூ மாதிரியோ என்னவோ இருக்கிறத கையில் இருக்கிறத வச்சு ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ தோசையை சுட்டு சட்னியை கொண்டே பக்கத்தில் கொடுத்தா அது ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்காது, சாப்பிட மாட்டேன். வந்த விருந்தினர் தமிழாக்கள் இல்லை, அதை வெளிநாட்டுக்காரர். அவைய குட்டியிலிருந்து எனக்கு தெரியும் என்றதால எனக்கு எப்படி கொடுத்தா எப்படி சாப்பிடுவேன் தெரியும். அதனால் இப்படி செஞ்சுட்டு திருப்பாமல் மூடியை போட்டும் படிவாக எடுக்கலாம். திருப்பி இப்படி 2 பக்கம் திருப்பி போட்டும் எடுக்கலாம். கலராது தோசை குச்சியில் நிற்குமான்னு கேட்டிங்களா, நல்லா நிற்கும். இங்கே பாருங்கள் இப்படி அதை டெக்கரேட் பண்ணி மிச்சமாக 2 3 வடை கிடந்தது அதையும் ஒரு குச்சியில் போட்டு குத்தி ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஸ்நாக் கொடுத்துட்டேன். இனி இந்த வந்த விருந்தினருக்கு நான் வீட்டை நிற்கிறது பெருசாக பிடிக்காது. இப்போ நான் வெளிநடப்பு செய்யணும் வீட்டால்.